இரவு நேரத்திலையும் அப்படி தாய் பாசு தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு வந்து கதிராம ஆலயம் வந்து தீச்சோற்சவம் நிறைவேற்றதை முன்னிட்டு செல்லஜனி ஆலயத்துக்கு வந்து வேல் வந்திருக்குது. அதை தான் இந்த காலையில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். வீடியோ போகிறதுக்கு மேலே சேனல் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை ஆதரவு தாங்க. அது மட்டும் இல்லை, இந்தியிலேருந்து 15 நாளால் செல்லஜனி ஆலயம் வந்து கொடியேற்று நடக்கும். வாங்க காலையை ஃபுல்லாக பார்க்கலாம். வேல் வாரதை பார்க்குறதுக்கு எத்தனை பேர் இருக்கணும் கீழே இங்கே அழக்கரையில் அப்படிலாம் கிட்டத்தட்ட அப்படியும் ஒரு 50 பேர்கிட்ட இருக்கணும்னு நினைக்கிறேன். இரவு நேரத்துலேயும் அப்படி தாய் பாசு தன் கண்டில் அவ்வளோ பாசமாக இருக்கண்டு. இங்கே பாருங்க, வேல் வந்த பார்த்துட்டு ஆகள் படுத்து நித்திர ஒல்லினா கோமாதா நாங்கள் போட்டு வரோம், நீ போய் நித்திரையை கொள்ளுங்கோ. நன்றி வணக்கம். இப்போ பாருங்கள், கோயிலில் ஆயத்த மணி அடித்து கொண்டு இருக்கணும். எல்லாரும் மலைம்பிலுமே வந்து கொண்டிருக்கணும். என்னென்னா நாங்கள் இந்த வருஷம்தான் வந்திருக்கிறோம். இது இப்போதான் எனக்கு தெரியும். இத்தனை வருஷத்தில் 26 வருஷத்தில் இன்றைக்கு தான் இந்த வருஷம் தான் எனக்கு தெரியும் இப்படி இருக்காண்டு. இது நாளும் எனக்கு தெரியாது வேல் வாரது வேல் போகிறதுண்டு. இன்றைக்கு வேல் வருது, அதை தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். இப்படி வீடியோ தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்போம். பின்னால் பாருங்கள், எல்லாம் பார்க்குறதுக்கு ஆக்கள் வந்திருக்கணும்ண்டு. என்ன போன முறை தாங்கள் பார்க்கலையா, இந்த முறை பார்க்கணுமா உண்டு. வீடியோலையும் பார்த்துருப்பீங்கள். அதாவது குழந்தை பாக்கியம் இன்னும் கிடைக்காத வேல் வந்து தொட்டில் காட்டுறது. கும்பத்துலேருந்து கும்பன் சரித்து தீட்டம் வந்தோன்னா அகலெல்லாம் அப்படி அடிக்க முடியாதுங்க.
மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு தந்தவங்க அடுத்த காணொலியில் தொடரலாம். நன்றி, வணக்கம்.